அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் முறையில் பெறப்படும் பதிவுகளை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். அந்த வகையில் இந்த பதிவு மிக பழமையான கேள்வியான ஹரியும் சிவனும் ஒன்றா ஒன்றல்லவா என்பதை தூசி தட்டி கோரக்கர் சித்தர் முன் நிறுத்தியது. அவரோ, இந்த கேள்விக்கு நான் பதிலளிப்பது உகந்ததாக இருக்காது என்ற உன் உள்மனம் புரிகிறது. அதனால் இதற்கான பதிலை உன்னுடைய சிவவாக்கியர் அளிப்பார். தொடர்ந்து பதிலை அவரே அளிப்பார் என்றார். சிவவாக்கியரா? அவர் வந்தால் பாடலுடன் தானே வருவார். அதனை புரிந்து கொள்ளும் அளவுக்கு எனக்கு அர்த்த ஞானம் இல்லையே என யோசித்தேன். தொடர்ந்து சிவவாக்கியரின் பதிவை கேட்போம், காண்போம். காற்றடிக்கும் பக்கம் கலந்தோடும் குப்புகள் தன் தலையில் சுமந்து செல்வது எது என்பதை அறியா. ஏனென்றால் அந்த குப்புகள் தன் மீது ஒன்றதன் அடுக்காய் ஒன்றாய் மேலமர்ந்து கொள்ளும். இக்குப்புகள் தனித்தனியானவை என்பதை அவை அறியமாட்டா. அவை தன்னையும் உணரா. இங்கு இயக்கம் என்பது எது, வீச்சு என்பது எது, அந்த வீச்சை வீறிட்டு கிளம்ப செய்வது எது தெரியாத உலகு. மட்டி உலகு தட்டி எடுத்த பை மாய்மாய்த்த கூனி உயிர்ந்ததோய் சார்நிலை சறுக்கா மெய்யுடல் போல் வானிவிருந்து கூசிர கூறுமோ இன்பவிர் இனித்தல்ல துன்பவிர் துளித்ததுவும் அகன்ற தோழாய் மார்புற மணியழகு மதியாமோ. இப்படியாக இறைவனை காண, தேட, மகிழ, துதிக்க என பல்வேறு நிலைகளில் உள்ளன. உன் முன் நின்ற கேள்வி ஹரியும் சிவனும் ஒன்றா ஒன்றல்லவா? மாயை மயங்கிடும் கேள்வியாய், மனதை கிறுக்கும் கேள்வியாய் உதிர்த்த கேள்வி. இந்த ஹரி யார்? இந்த சிவன் யார்? முப்பொழுதும் துஞ்சா அகத்தினுள் ஆழ உள் விதைத்த விதைதானே ஒவ்வொருவனுக்கும் முளைக்கும். ஒருவன் ஹரியை தேடி புறப்பட்டால் இன்னொருவனின் மாய பிம்பத்தில் சிவனை நிறுத்தி செதுக்கி அல்லவா வைத்திருக்கும். இங்கு சைவத்தில் தீட்சை பெற்றவன் சிவனையின்றி வேறு எதனை முன்னிறுத்துவான்? வைஷ்ணவத்தில் ஆச்சாரியன் ஷமாஷ்ணியம் ஆன பொழுதே தீர்க்கமாய் ஹரியைத்தானே நிலைநிறுத்த இயலும். இங்கு இந்த ஹரியும் சிவனும் உம்மை போன்ற சாமானியனுக்கு வேண்டுமானால் ஒன்றாய் தோன்றலாம். பிரித்தெடுத்தாலும் பகடை தோழன் போல மாறி மாறியும் வருவார்கள். ஆனால் தீட்சையும் ஷமாஷ்ணியமும் ஆனவர்கள் பிரித்துதானே பார்க்க தோன்றும். ஏறெடுத்து பார்த்தாலும் வேறெடுத்துதானே பார்க்க முடியும். இதுவெல்லாம் நான் முன் சொன்ன மன ஆழத்தில் விதைத்த விதைகள். இதற்கு சூழ்நிலையும் சமூகமும் காரணம் என வாதிடலாம். ஆனால் உண்மை என்பது வேறு. இந்த கேள்வியை நீ கோரக்கரிடம் முன்னிறுத்திய போது என்னிடம் அவன் உன் கேள்வியை உருட்டி விட்டதேன்? புரியுமல்லவா? நான் சிவத்திலும் நாராயணத்திலும் ஊறியவன். ஒன்றேதான் அதுவென்று இருந்தவன். பின்னர் பிரிதொன்றையும் தொட்டவன். நடுவினில் இரண்டையும் சுட்டவன். காலம் என்பதை மட்டுமல்ல, பகடை விழுவது எதை காட்டப் போகிறது என்பதும் நாம் அறியாதது. ஆம், சிவனை துதித்தோனும் பரமாத்மாவை பிடித்தவனும் நிச்சயமாய் அதில்தான் திளைத்திருப்பான். அவனை பொறுத்தவரை அவனின் சொல் எதுவென்றால் கங்கணம் கட்டியது எதுவோ அதுவே. இங்கு நிதர்சனம் என்பது வேறு. இங்கு உண்மை என்பதும் மாயை. ஆனால் அது புரிந்திருக்க ஆன்மீகம் மட்டுமே புரிதல் அல்ல, அது ஒரு வழிகாட்டி, அவ்வளவே. இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க பயணிக்க நம்மிலிருந்து தள்ளி தள்ளி போகும் ஒரு புள்ளி. இந்த சமுதாயத்தில் ஆன்மீகத்தில் உனக்கு என்ன பிடிக்கிறதோ அதை செய். உன் குருவானவர் அப்படி ஒருவர் கிட்டுவாரானால் அவர் சொல்படியும் பின்பற்றலாம். ஆனால் இங்கு இலக்கு என்று எதுவும் இல்லை. இலக்கு என்பது சிலரிடம் சில நேரங்களில் மாறவும் செய்யும். ஹரியும் சிவனும் ஒன்றே என்பது என்னுடைய உண்மையாம். ஆனால் எது பிடித்தமோ அதையே தான் பின்பற்ற நேரிடும். ஆயினும் உண்மை இரண்டும் ஒன்றே. இதுவும் மாயை. ஆம், உண்மை எனும் மாயை. எதை தேடி பயணம் என்பது அல்ல நம்மின் வாழ்க்கை. இந்த பாதை யாவும் முன்பே வகுத்த பயணத்திற்கு புதிதாய் தோன்றும். ஆனால் உண்மையில் வாழ்க்கையில் கடக்க வேண்டியவை, சுமக்க வேண்டியவை, பிறருக்கு உபதேசிக்க வேண்டியவை யாவும் அவனே செய்கின்ற திருவிளையாட்டு. எனக்கு ஹரியும் சிவனும் ஒன்றுதான். உனக்கு உன் உள் ஆழத்தில் விதைக்கப்பட்டது எப்படியோ. நான் இறை வழிபாட்டால் இரட்டை நிலைப்பாட்டை எடுத்ததாக கூறுவர். ஆம், சிவத்தையும் பெருமாளையும் போற்றியவன். அதற்காகவே நீ என்னை தேர்ந்தெடுத்து இந்த கேள்வியை முன்வைத்திருக்கலாம். நானே பதிலை சொல்கின்றேன். இறைவன் பதிலென்று புதிதான ஒரு பிரச்சனையை துவக்கிட விரும்பவில்லை. இன்றைய நாகரிக உலகமும் அன்றைய கலாச்சார உலகமும் கூட ஹரியையும் சிவனையும் பிரித்து பார்த்தவைதான். ஆனால் அன்று பெரும்பான்மையாகவே பிரித்தனர். இன்று சங்கமித்தும் பிரித்து பார்க்கின்றனர். ஆம்,
சைவத்திலேயே ஊறிய பாரம்பரியமாக சிவார்பித்து கொண்டவர்களில் எனில் அவர்களிடத்தில் கிஞ்சிற்றும் மாறுதல் இருக்காது. சிவம் சிவம் மட்டுமே. ஆனால் இன்றிருப்போர் உள்ளத்தில் பிரிவினை இல்லை. இருந்தாலும் வெளியில் அதை கடைபிடித்துதான் ஆக வேண்டும். அதனினும் தீட்சை பெற்றவர்கள் அங்ஙனம் திண்ணமாகவே இருப்பார்கள். அதுபோலவே வைஷ்ணவத்தில் ஊறியவர்கள், குறிப்பாக ஷமானியம் பெற்ற வைஷ்ணவர்கள் இதனில் வைராக்கியம் உடையவர்களே. ஆம், அது விருப்பம் அல்ல, கட்டாயமாக்கப்பட்ட ஒன்று. கட்டாயம் என்பது மனித கட்டாயம் அல்ல, சமயம் சார்ந்த கட்டாயம். அதனை மீறுவது என்பது இயலாத தன்மையாகும். இந்த இரண்டு, அதாவது தீட்சை அல்லது ஷமாஷ்ணியம் பெற்றவர்களும் சிவனையும் ஹரியையும் தீவிரமாக பின்பற்றுபவர்களும் இதிலிருந்து மீறுவதில்லை. சாதாரண என்று சொல்வதை விட பக்தி நாட்டம் அதிகமிருந்தும் இந்த கடவுள்தான் எனக்கு இஷ்டம் என்றாலும் கூட சில சந்தர்ப்பங்களில் நீ குறிப்பிட்ட இரண்டு தெய்வங்களில் உள்ள மற்றொரு தெய்வத்தையும் மனதால் தொட்டு விடுவார்கள். சில பிரார்த்தனைகளையும் வைத்து விடுவர். இதனாலேயே அவர்கள் தம்மின் சமயத்தின் தெய்வத்தினை விட்டு விடுவதில்லை. அவர்களை பொறுத்தவரை ஹரி செய்தால் என்ன, சிவன் செய்தால் என்ன, இரண்டும் ஒன்றல்ல, ஆனாலும் ஒன்றுதான் என்ற எண்ணம் மேலிடப் பெறுவார்கள். இந்த தகுதிகள் தான் ஒரு பக்கம் சமயத்தை தாங்குகின்றன என்றால் மறுபக்கம் மற்றொரு சமயத்தையும் தாங்குகின்றன. ஆம், கடவுள் யார் என்பது பிரச்சனை இல்லை. கடவுளை விரும்பி ஏற்கும் மனப்பாங்கு அது தன்னிடம் தானாகவே உருவாகுகிறதா, இல்லை நம் பரம்பரை தருகிறதா, இல்லை சூழல் நிறுவுகிறதா என்பதும் ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு. இந்த மக்களிடம் சமய வேதம் பல இருந்தாலும் எல்லாமே ஒன்றுதானே. அது அவர்களின் மனநிலை என்பதே சரி. இங்கு சம்பிரதாய சமயம் ஒன்றாக இருந்தாலும் வேறொன்றையும் நாடச் செய்யும். இப்படிதான் மக்கள் உள்ளனர். அதனால் ஹரியும் சிவனும் மக்களை பொறுத்தவரை ஒன்றுதான். மற்றவர்கள், அதாவது தான் சார்ந்த சமய சம்பிரதாயத்தில் ஊறியவர்கள், அந்தந்த குரு பிரபாகம் பெற்றவர்கள் வேண்டுமானால் பிரித்து பார்த்து பரவசப்படலாம். அந்த தெய்வத்துள்ளேயும் பிரவேசிக்க முற்படலாம். ஆனால் அவ்வாறானவர்கள் சொற்பமே. இன்று ஒரு காலத்தில் சைவமும் வைணவமும் தழைதழைத்த இடங்களில் முட்டிக்கொண்டதும் உண்டு. இதுவெல்லாம் ஏன் என்று உனக்கு ஒரு நாளில் கோரக்கர் பதில் தருவார். அதனை தனியே பேசுவார். இப்படிதான் பலவிதமான சர்ச்சைகள் பலவற்றிலும் உண்டு. அதற்கு காரணம் என்ன? ஏன் இப்படி சர்ச்சைகளை தூக்கி கொண்டு அலைந்து தங்களுக்குள் மோதிக்கொண்டனர்? இப்பொழுதும் கூட வேறு பலவற்றிலும் மோதுகின்றனர் என்பதையும் அவர் உனக்கு சொல்வார். இப்போதைக்கு எனது பதில் ஓரளவு உனக்கு தெரிவுபடலாம். ஆம், அதனில் தன்னை மூழ்கடித்து கொண்டவர்கள் தங்களை வெளிக்கொணர விரும்ப முடியாது. அதனால் அவர்களை பொறுத்தவரை ஹரி வேறு சிவன் வேறு, இரண்டும் ஒன்றல்ல. ஆனால் நம்மை பொறுத்தவரை இரண்டும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றே. அதுதான் நிலைப்பாடு. இந்த காலத்திலும் சரி, அந்த காலத்திலும் சரி, ஹரியும் சிவனும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு பிரித்து காட்டி கொண்டதில்லை. அதுபோல சேர்ந்தும் காட்டி கொண்டதில்லை. நான் சொல்வது உனக்கு புரியுமா என்பது உன் மனநிலையை பொறுத்தது. அதற்காக நான் நாத்திகம் பேசுகிறேன் என்று நீயோ மற்றவர்களோ கருதினால் அதுவும் உங்கள் மனநிலையை பொறுத்ததே. என்னை பொறுத்தவரை மனம் அதுதான் முடிவெடுக்கிறது. அந்த மனம் பாரம்பரியம், சம்பிரதாயம், வழி முறை என்ற பல போர்வைகளில் எதனை வேண்டுமானாலும் எடுத்து போர்த்தி கொள்ளும். ஆம், மனநிலை. கடைசியாக ஒன்றும் கூறுகிறேன். மனநிலையை உருவாக்குவது எது? இதற்கு உன் ஆரம்பகால பதிவுகளில் ஒன்றான விதி மனதின் செயல்கள் என்ற பதிவை பார்த்து கொள்ளவும். ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய.